வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் ஃபார் த டேட் வந்து அக்டோபர் 20 to 25. மொத்தம் வந்து 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 5 செகண்ட்ஸ் தான் டைம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்க. கிளாஸ் வந்து இப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹூ டெவலப் ஆஸ்ட்ரா மார்க் 2 மிசைல்? ஆன்சர் என்னன்னா டிஆர்டிஓ. ஆஸ்ட்ரா மார்க் 2 மிசைல் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ. Next question வந்து what is the theme of Tamil Nadu's virtual Gram Sabha initiative? ஆன்சர் வந்து நம்ம ஊரு நம்ம அரசு. அதாவது தமிழ்நாடு வர்ச்சுவல் கிராம சபா இனிஷியேட்டிவோட தீம் 2025 ஓட தீம் என்ன அப்படின்னா நம்ம ஊரு நம்ம அரசு. நெக்ஸ்ட் வந்து which scheme received 469.84 crore under the supplementary estimates? ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம். அதாவது இந்த ஸ்கீம் தான் வந்து 469.84 வந்து அண்டர் த சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்ஸ் வந்து வாங்கியிருக்கும். இந்த ஸ்கீம் தான் கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஸ்டின் how many weather radars are planned across India under the new national plan? ஆன்சர் வந்து 100 to 120 ரேடார்ஸ். நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம போன வாரத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எல்லாமே டீட்டெயிலா பார்த்துருப்போம். மொத்தம் வந்து இந்தியாவுக்கு எத்தனை வெதர் ரேடார்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 to 120 ரேடார்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த திருமலபுரம் சைட் பிலாங்ஸ் டு விச் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்? அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னா அயன் ஏஜ். நம்ம பார்த்தோம்ல திருமலபுரம் சைட் வந்து விச் இஸ் சிமிலர் டு அரிச்சநல்லூர் அண்ட் சிவகங்கை அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்ல வராங்க. Next question. On which date did the Tamil Nadu Assembly pass the condolence resolution for Karur stampede victims? இந்த டேட்லனா அக்டோபர் 14, 2025. அந்த டேட்ல தான் வந்து தமிழ்நாடு அசெம்பிளி வந்து கண்டோலன்ஸ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா the கரூர் ஸ்டாம்பேட் விக்டிம்ஸ் அவங்களுக்காக பாஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஃபாஸ்டா கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் அரண் இல்லம்? ஆன்சர் வந்து ஷெல்டர் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். இந்த கொஸ்டினும் நம்ம வந்து இது ஆக்சுவலா ஒரு ஸ்கீம். அரண் இல்லம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு வந்து ஷெல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட நோக்கம். இது எல்லாமே வந்து நம்ம போன வாரம் வந்து டீட்டெயிலா பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். As per 2023 report, which state has highest sex ratio at birth? ஓகே. எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அதே எதுபடி எந்த ரிப்போர்ட் படினா 2023 ரிப்போர்ட் படி. அதே மாதிரி 2023 ரிப்போர்ட் படி ஸ்டேட் ஹாஸ் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து ஜார்க்கண்ட். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து போன வாரத்துல பார்த்துருப்போம் டீட்டெயிலா. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி growth ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் ஐஎம்எஃப் ரிப்போர்ட்? எஸ் 6.6%. அதாவது ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரிப்போர்ட். அவங்க தான் வந்து இந்தியாவோட ஜிடிபி growth ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.6 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. The first digital census in India is to be completed in which year? ஆன்சர் வந்து 2027ல. லாஸ்டா எப்போ சென்சஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2011ல. இப்போ 2027ல கண்டக்ட் பண்ற சென்சஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அ கேஸ்ட் பேஸ்டு டிஜிட்டல் சென்சஸும் வந்து இந்த 2027ல பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா வந்து போன வீடியோல பார்த்துருப்போம். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன்?
யார் வந்து சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா ஆன்சர் வந்து அரவிந்த் பனாகாரியா. Next question. The Right to Information Act was enacted in which year? ஆன்சர் வந்து அக்டோபர் 12, 2005. இதெல்லாம் ஆக்சுவலா குவாலிட்டி பேஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், which city in India launched the country's first QR code based kiosk for traffic challans, paying traffic challans? எஸ், இட்ஸ் குருகிராம். குருகிராம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா. இவங்க தான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டு லான்ச் த கியூஆர் பேஸ்ட் கியாஸ்க் ஃபார் பேயிங் டிராஃபிக் challans. Next question. Which country ranks first in Henley Passport Index 2025 with visa-free access to 193 destinations? எஸ், இட்ஸ் சிங்கப்பூர். அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 படி எந்த எந்த கண்ட்ரி வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதாவது 193 டெஸ்டினேஷனுக்கு இவங்க ஒரு பாஸ்போர்ட் இருந்தா போதும், விசா இல்லாமலே போலாம் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரினா சிங்கப்பூர். அதுல வந்து இந்தியா வந்து எத்தனாவதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. Next question. Which state ranked first in India in revenue earned from the sale of prison products according to 2023 data? Yeah, it's தமிழ்நாடு. அதாவது நம்ம prison products இருக்குல்ல, பிரிசன்ல இருப்பாங்கல்ல, கைதிகள் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அத வந்து அதிகமா நம்ம ஆல் ஓவர் இந்தியால ஏர்ன் பண்றது யாரு? எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. செகண்ட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா. எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.